ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். தூக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு தூங்குறது யாருக்குங்க பிடிக்காது? தூங்குறது எல்லாருக்குமே தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் ரொம்ப சொல்ல விரும்புகிறீங்க. 20ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 20:13. நீதிமொழிகள் எல்லாமே இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஞானியாகிய சாலமோனுக்கு ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை ஞானத்தை விளங்க பண்ணியிருக்கிறார். ஒருவேளை எனக்கு தூக்கம் ரொம்ப பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் தூங்குறேன், இன்னும் கொஞ்சம் உறங்குறேன் அப்படின்னு சொல்லி தூக்கத்தை ரொம்ப விரும்புகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் இந்த வசனம் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில. பட் ஆனால் நான் சொல்லியே தான் ஆகணும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்போது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். ஐயா, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்கள் நைட்டெல்லாம் தூங்கவே கூடாதா அப்படின்னா அந்த தூக்கத்தை பற்றி ஆண்டவங்க சொல்லலை. அவர் பிளைனாக சொல்ல விரும்புகிற ஒன்று, டோன்ட் பி லேசி. சோம்பேறியாக இருக்காத, வேலை செய்கிற நேரத்தில் வேலையை செய்ய, தூங்குற நேரத்தில் தூங்கு அப்படின்னு சொல்கிறார். சில நேரத்தில் வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே போய் அப்படியே லேசியாகவே இருப்பாங்க சில பேருக்கு எல்லாம் வேலை நடக்கணும், ஆனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கர்த்தர் அதை ஒரு நாளும் விரும்ப மாட்டார். நம்ம ஆண்டவர் என்ன விரும்புகிறான்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அதற்குள்ள பலன், அது கூட ரிவார்டை தருவார். உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஒரு காரியம் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. அப்படியே ஒரு வேளை கிடைச்சாலும் அது ரொம்ப நாள் நிலைக்காது. அப்போது லேசியாக இருக்காதுன்னு கர்த்தர் சொல்கிறார். அதனால தான் அந்த லேசினஸில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பாருங்கள், அவங்கள கூப்பிட்டு சொல்கிற ஒரு காரியம், டேய் நீ போய் எறும்புக்கிட்ட போய் அது என்னன்னு கற்றுக்கோ, எறும்புக்கிட்ட போய் இப்போ எப்படி சுறுசுறுப்புனா என்ன அப்படின்னு எறும்புக்கிட்ட கற்றுக்கோன்றார். பாருங்கள், உலகத்தில் நம்ம எறும்புலாம் ஒரே அடி அடித்து நசிக்கிறோம், ஃப்ளாட்டாக ஜாமாக ஆக்கி விட்டுரும். அந்த அற்பமாக நினைக்கப்படுகிற ஒரு எறும்பை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சோம்பேறியை போய் எறும்புக்கிட்ட போயிட்டு சுறுசுறுப்பு என்னன்னு கற்றுக்கோன்றார். இப்போ தூக்கத்தினார் சில வாலிப பிள்ளைங்கள்லாம் அப்படி தூங்கினே இருப்பாங்க. இப்போ சில பேர் சொல்லும் போதெல்லாம் கவலையாக இருக்கும். 10 மணிக்கு நைட்டு தூங்கினா அதோட காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்படி தூங்கினீங்கன்னா தரித்திரம் தான் வரும், வீட்டில் தரித்திரம் பிடிச்சிரும். ஆமாம், நல்லா சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுங்கள். நல்லா தூங்குற நேரத்துக்கு நல்லா 8 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா தூங்குங்க. மற்ற நேரத்தில் நல்லா ஒர்க் பண்ணுங்கள். காலைல சீக்கிரம் எழும்பி எல்லா வேலையும் பண்ணுங்கள். ஆமாம், நைட் டியூட்டி போயிட்டு வந்தால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஸ்லீப்லாம் கரெக்டாக இருக்கட்டும். தூங்குற நேரத்துக்கு தூங்கணும், வேலை செய்கிற நேரத்துக்கு வேலை செய்யணும். ஆண்டவர் சொல்கிறார், டோன்ட் லவ் ஸ்லீப், டோன்ட் பி லேசின்னு சொல்கிறார். அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை தரித்திரனாக. கண் விழித்திரு, அப்போது ஆகாரத்தினால் திருப்தியாகும். எப்போ ஆசீர்வாதமாக இருப்பேன், லேசியாக இல்லாமல் சுறுசுறுப்பார் அப்படின்றார் ஆண்டவர். ஆகவே இந்த காலவெளியில் ஆண்டவர் நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம், டோன்ட் பி லேசி. ஆண்டவர் உங்களோட கேரக்டர்ஸை பில்டு பண்ண விரும்புகிறார். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.